ஸ்க்ரேப் பண்ணின பீட்ரூட், 3 டீஸ்பூன் நெய், பாதி வெங்காயம் சிறு துண்டுகளாக வெட்டி இருக்கு, 1 செத்தல் மிளகா வெட்டி இருக்கு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இது தேங்காய் பூ. இது நான் என்னத்துக்கு எடுத்துருக்கிறேன்டா பேக்கெட் தேங்காய் பூ எடுத்துக்கிறேன். ஏன்னா பீட்ரூட் நார்மலா குழையில இருக்கிறபடியா பேக்கெட் தேங்காய் பூ. நீங்க விரும்பினா ஃப்ரெஷ் தேங்காய் பூவும் போடலாம். இப்போ நாங்க பீட்ரூட் வர செய்ய போறோம். அதுக்கு பீட்ரூட் ஸ்க்ரேப் பண்ணி இருக்கிறதாக இனி தேங்காய் பூவை போடணும். தேங்காய் பூ போட்டுட்டு எடுத்து வச்ச அளவான மிளகாத்தூளையும் போட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு ஒவ்வொரு பேருக்கும் இவ்வளவு தேவையோ அது நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதை இனி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். தேங்காய் பூ, உப்பு, மிளகாத்தூள், பீட்ரூட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வர அளவுக்கு சேர்த்து ஒன்றோட ஒன்று சேர்ற அளவுக்கு கலந்து விட்டு வைக்கணும். சரியா? இப்ப வாங்குவோம் பீட்ரூட் வரை செய்வோம். ஓகே, கட்டி சூடா ஆயிட்டு இப்ப நாங்க தேவையான அளவு நெய் எடுத்து வச்சிருக்கிறோம். அதை விடுவோம். சரியா? நெய் விட்டாச்சு. நெய் சூட ஊறிட்டு கொட்டி வச்ச வெங்காயத்தை போடுவோம். கையாண்ட வழியா வெங்காயம் வெளியில வதங்கிடும். இதோட செத்தல் மிளகாய், பெருஞ்சீரகம், கடுகு போட்டு நல்லா வதக்கிட்டோம். ஓகே, வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பீட்ரூட்டை இந்த வதங்கின வெங்காயத்தோட சேர்க்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுப்பை நல்லா சிம்மில் வைக்கணும். ஏனெண்டா கூடிய அளவுக்கு அவிக்கக்கூடாது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் மூடி விட்டுவோம். சரியா? ஓகே, இப்போ மூடி இருக்கிற பீட்ரூட்டை பார்ப்போம். அது அவிஞ்சிது. பீட்ரூட் நீங்கள் நினைக்கிற மாதிரி கன நேரம் அடுப்பில் விடணும் வேண்டும் இல்லை, ஆனால் சிம்மில் தான் விடணும். ஏனெண்டா அப்போ தான் அது ஓரளவு கருகாமல் வரும் உங்களுக்கு. ஏன்னா நெய் எண்ணெய் மாதிரி அடர்த்தியானது இல்லை. அந்த வழியாக அதை குறைச்சி விட்டீங்கன்னா சரி. இப்போ பீட்ரூட் வரை ரெடி.